ஹாய் மக்களே, இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிரைவர்களுக்கு என்ன ஒரு முட்டாள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு கடைசியில் நான் சென்ட் பண்ணுற பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, வருவாங்க, லோடு ஏற்றுவாங்க, அவங்களுக்கு போவாங்க, அவங்க 1000 ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா ஒரு டிரைவரோட வாழ்க்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, லோடு ஏற்றி அவனை எவ்வளோ சீக்கிரத்தில் லோடு ஏற்றுவாங்கன்னு அவங்களும் ஒரு கனவோடு இருப்பாங்க. ஏன்னா டக்குன்னு நம்ம வீட்டுக்கு போகலாம், நம்ம ஃபேமிலியை பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று. அதே மாதிரி நீங்கள் நினைக்கிறேன்னா வருவான், அவனுக்கு ஒரு 1000 ரூபா சம்பாதிப்பான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. வருவான் 1000 கிலோமீட்டர் நீங்கள் இங்கேருந்து குஜராத்தே போகிறீங்கன்னு வச்சுங்க. அவன் போயிட்டு வர வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு நீங்கள் உத்தரவாகிறீங்க. அவங்களுக்கு என்ன, அவங்களோட பொருள் சேஃப் ஆகும். அது ஒன்று. சேஃபாக போய் அங்கே இறக்கிட்டா அவங்களுக்கு என்ன டேக்ஸ் வரி, ஜிஎஸ்டி வரி, அவங்களுக்கு போலீஸு திடீர்னு வந்து ஓவர்லோடு ஏற்றிட்டு வந்தாங்க. அது ஒன்று. வண்டியோட பாசு திடீர்னு வந்து ஒரு பஞ்சரே ஆகுது. யாரும் வரமாட்டாங்க. டிரைவர் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாதி நண்பர்களே டிரைவர்களே சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா இன்னும் அவங்களே இறங்கி நின்று ஸ்டெப் பண்ணி ஏற்றி பஞ்சர் அடித்து அப்படி போகிற அளவுக்கு கஷ்டம். சாப்பாடு கூட திங்க மாட்டாங்க. நான் சொல்கிறேங்க, என் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு நான் அனுபவிச்சிருக்கேன். வெடிய 3 நாள் வெடிய வேலை செஞ்சுக்கிறேங்க. ஏன்னா என்னோடய ஓனர் பொறுத்த அளவுக்கு யார் இருக்கிறாங்களோ எனக்கு தெரியலை. ஏன்னா சாப்பாடுலேருந்து டீ செலவு, ஏன்னா என் ஓனர் கூடயே தான் கூப்பிட்டு வந்துடுவேன். மற்றவங்களாட்ட இந்த மாதிரி அப்படின்னு என் கூடயே வருவார், சாப்பாடு வாங்கி தருவார், எல்லாமே. என் ஓனர் தப்பு சொல்கிற அளவில் மற்ற ஓனருக்கு எப்படியும் எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு டிரைவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுங்க. போகிற வாக்க இந்த போலீஸு வர ஒன்றுமில்லை. நம்ம இங்கே சரஸ்வதி ஹாஸ்பிட்டல் சூலூர் அங்கேயே பார்த்தீங்கன்னாலுமே ஒரு நண்பர் வந்து சாமலாபுரத்துலேருந்து வந்தார். 2500 ரூபா வாடகைக்கு. அது ஒரு மாதம், இந்த 2 மாதம் இருக்குது. அந்த பிரச்சனையும் சொல்லி நம்மளுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி எல்லா குரூப்ஸ் நண்பர்கள் இது மாதிரி இந்த 2000 ரூபாய் வாடகைக்கு வந்து 10,000 ரூபா ஃபைன் வந்த மாதிரியே அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போய் 25,000 ரூபா கட்டினாருங்க. சூலூர் ஸ்டேஷன் தாண்டக்குள்ளே 25,000 ரூபா ஃபைன் வந்துச்சு. அது வாழ்க்கையில் அந்த அளவுக்கு சம்பாதிப்போனான்னு தெரியாது. ஏன்னா வண்டி வச்சுக்கிற எல்லா ஓனர் சப்போர்ட் தான் இல்லைன்னு சொன்னேன். அதே மாதிரி போகிறேன், அதே சரஸ்வதி ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறேன், லோடு ஏற்றிட்டு தான் நிற்கிறேன். என்னையில் ஒன்றும் தொந்தரப்படுத்தலை. நான் சிங்கநல்லூர் வழியாக நான் வாடகைக்கு போய்க்கிறேன் இல்லையா, ஆப்போசிட். அதுக்கு இப்போ போலீஸ் வந்து பாதுகாக்கிறது இல்லை, கூட ஒரு ஸ்டெப்னின்னு ஒருத்தர் நின்றுக்கிறான். போலீஸ் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி பக்கத்தில் வந்துடுறாங்க. ஏன்னா போலீஸ் என்ன ஒரு லஞ்சம். எல்லா போலீஸும் நான் தப்பாக சொல்கிறேன். பக்கத்தில் வந்து பார்க்குறேன், நேர்லேயே பார்க்குறேன், பணம் வாங்கிட்டு அவங்க வீட்டில் போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸு அதிகாரம் பண்ணலாம், கூட இருக்கிற ஸ்டெப்னி எதுக்கு? ஸ்பையா காவலாளிக்கு மட்டும்தான் ஒரு முக்கியத்துவம். இது வந்து நீங்கள் என்ன சேனலில் போட்டாலும் சரி, நான் ஒரு உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் என் கூடயே வாங்க, நான் காமிக்கிற எல்லா போலீஸு நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லுவேன். ஏன்னா டிரைவர் என்னை மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா டிரைவர்களுக்கும் அப்படி தான் இருக்குது. தூக்கு போட்டு குஜராத்தில் சாகுறான். ஏன்னா அவன் டிப்பர் லாலி. ஏன்னா ஆடியோ பிடிச்சிட்டான்னு ஆடியோவுக்கு பணம் கேட்குற, கொடுக்க முடியல. 10,000 ரூபா கொடுத்தாதான் நீ வண்டி எடுக்க முடியும். ஏன்னா அவனோட லோடு அவனோட டன்னுக்கு கரெக்டாக தான் ஏற்றிட்டு வரான். எல்லாம் புக்கில் எனக்கு தெரியாது பணம் வேணும். அவன் சரக்கும் அடிக்கலை, எதுவும் அடிக்கலை. இது ஒரு பாயிண்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிரைவர்களுக்கு மரியாதை கொடுத்து பழங்க. ஏன்னா எனக்குன்னு மட்டும் கிடையாது. நான்லாம் இப்போ வந்தவங்க ஒரு 7 வருஷமாக நான் வண்டி ஓட்டுறேன் இல்லைன்னு சொல்ல. எங்கள் ஓனராட்டம் மற்றவனுக்கு கிடைப்பாங்களா என்னன்னு தெரியல. எங்கள் ஓனர்னா சூலூர் எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட், அவ்வளோதாங்க. இல்லை மற்ற ஓனராட்டம் வேறு நம்ம இப்படி போய் எப்படி பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது. எல்லா ஓனருக்கும், எல்லா டிரைவருக்கும், எல்லா காவல்துறைக்கும் சொல்கிறேன், டிரைவர்களுக்கும் ஒரு மரியாதை. டிரைவர் இல்லாமல் நீங்கள் வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு போக முடியுமா? ஒரு சேசிங்க இதை இருந்தால் எதுவும் பண்ண முடியுமா? பல்லடத்துல நான் ஒரே தப்பு தாங்க பண்ணேன். அதுக்கு 12,000 ரூபா ஃபைன் கட்டினாங்க இல்லைன்னு சொன்னேன். இப்போ வரைக்கும் ரிசப்ட் வரல. எங்கள் ஓனர் என்ன கேட்குறாரு, என்ன கேஸ் முடிஞ்சா என்ன ஆச்சு, ஒன்றும் ரிசப்ட் வரல, எல்லாமே கேட்குறாரு இல்லைன்னு சொல்ல. இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்காக சொல்லேன். எல்லா டிரைவர்களுக்காக ஒரு முக்கிய இதை சொல்கிறேன், எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட் போட்டுப்போங்க. ஏன்னா எல்லாவுக்கும் பிடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க நன்மைக்காக தான் நம்ம காவல்துறையை நம்ம சொல்கிறாங்க. சேஃப்டி தான். அதுக்குன்னு நம்ம ட்ரிங்க் அண்ட் டிரைவ் அது நம்ம தப்பு தான் இல்லைன்னு சொல்ல. முடிஞ்ச அளவு வாங்கினாலுமே வீட்டில் போய் சாப்பிட்டு பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல. இது வந்து முக்கிய சொல்கிறோம் மக்களே. அதே மாதிரி என் சப்ஸ்கிரைபுக்காக ஒன்று சொல்ல. பாய் மக்களே. ஏன்னா இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம டைம் ஆயிடுச்சு, மணி 1:30 ஆயிடுச்சு. பாய் மக்களே, பாய். கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, கட் பண்ணிடலாம்.